ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறோம். ஆமேன். இங்கே 2 விதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2வது, நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இதை ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு காணக்கூடாத தெய்வம் இந்த பூமியில வருவார், அவர் வந்து எப்படி மக்களுக்கு நன்மை செய்வார் என்பதையும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மக்களுக்கு தியாகமாய் கொடுக்கிறார் என்பதும், எப்படிப்பட்ட பாடுகள் அவர் படுவார் என்பதையும், இந்த ஜனங்கள் அவர் எப்படி துன்பப்படுத்தி அந்த மனத்துக்குள்ள நடத்துவார் என்பதையும் 700 ஆண்டுகள் முன்பதாகவே அவர் அதை தரிசனத்திலே பார்க்கிறார். அவர் அதை பார்த்த பிரகாரமாகவே அவருடைய வருகையும் அவருடைய அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் பார்க்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது இப்போது அவர் முன்னதாகவே நம்முடைய பாடுகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். 2வது, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய துக்கங்கள் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே சங்கீதம் முதலாவது நோய்கள் எப்படி சுகமாகிறது என்பதை குறித்து பார்த்து பிற்பாடு பாடுகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டார், அதனால் வருகிற பலன்கள் என்ன என்பதை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103:3 வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அங்கே பார்க்கிறோம் முதலாவது அக்கிரமங்களை மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். மற்றபடி எதையும் கேட்கவதில்லை, அவரை கேட்பதெல்லாம் இருதயம்தான், சுத்தமுள்ள இருதயத்தை தான் கேட்கிறார். ஆகவே அவர் முதலாவது நம்மிடத்திலே அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறல்களையும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறோமோ, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் மன்னிக்கிறவர் இருக்கிறார். எப்போ மன்னிப்பு வருகிறதோ பிற்பாடு தான் சுகம் உண்டாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். உன் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். அவர் சொல்லுகிறார், யாருக்கெல்லாம் அந்த மன்னிப்பு கொடுக்க என்றால் அது இயேசுவால மாத்திரம்தான் அந்த மன்னிப்பு கொடுக்க முடியும். இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனுக்கு நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அங்கே படுக்கையில் கிடக்கிற ஒரு திமிர்வாதனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க, இயேசுல கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அங்க இடம் இல்லை. அப்ப எல்லாரும் இடம் இல்லாதனால மேல இருந்து கீழே இறக்குறாங்க. அதை இயேசு பாக்குறாரு. இந்த ஜனங்க வேற விதமா பாக்குறாங்க. ஆனா இயேசுடைய பார்வை வித்தியாசமானது. இயேசு எந்த பக்கம் பார்க்கறதுலாம் அது ஒரு வல்லமை இருக்கும், அதுக்கு ஒரு கருத்து இருக்கும். பாருங்க, எங்க இயேசு இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளாக இவர்கள் மேலே ஏறி திரையை அடிச்சு கீழே ஒரு பாதத்துல வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சொல்லி கொண்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, அநேகர் ஏதோ சொல்றாங்க. ஆனா இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிரவக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். பாருங்க, இயேசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. ஆகவே இந்த வல்லமுள்ள தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம்.
பாவங்களை மன்னிக்கப்பட்ட பிற்பாடுதான் சுகம் என்பதை சொல்ற. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஏசியா நாம் வாசிக்கிறோம், அது சிவரேன் இருந்தாலும் ரத்தம்பரமா இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எந்த பாவியும் அவர் வெறுத்து தருவதில்லை. ஆகவே பாவிகளை சிநேகிக்கிறார், அவர் பாவியா இல்லை. இந்த கால வேளையில அருமையானவர்களே, என்ன பாவெல்லாம் ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நாம் பிரியமில்லாமல் செய்திருக்கிறோமோ, இந்த வாக்கு பிரகாரம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய பாவங்களில் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த திமிர்வாதக்காரன் என்பது நடக்க முடியாதவன், பலவீனமாய் இருக்கிறவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து அந்த மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து கொள்வது, அந்த ஒரு வார்த்தையிலே அவர் சுகமாகிறார். பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் போய் எங்கனாலும் ஜெபம் பண்ணா உடனே கர்த்தர் அற்புதம் செய்யறார். எப்படி? அவருடைய தழும்புகளால நீங்களான சுகமாக, அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசு ஓடுது. நீங்க ஜெபம் பண்ணா நடக்கிறாரு, நடக்க முடியாது நடக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ண தலைவலி போது எப்படி நடக்குதெல்லாம் எல்லாத்தையும் இயேசு முன்பே யோசிச்சுட்டாரு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதுக்கு தேவையான பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பெருப்பா டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்லோ ப்ரொசஷன் போகும். ஆனால் அதை காட்டில ஒரு நிமிஷத்துல கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் போது அந்த தலைவலி போகுது, ஜெபிக்கும் போது அந்த இடுப்பு வலி போகுது, ஜெபிக்கும் போது அந்த பலவீனங்கள்லாம் மாறுது. காரணம்னா இயேசு நம்முடைய பலவீனங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்குது. அவருக்கு மாத்திரமல்ல, இயேசு சொல்ல தன்னை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த வல்லமையும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மளை சுகமாக்கி இருக்கிறது. பாருங்க, நம்முடைய பாவங்கள் அக்கிரமல் மீறுகள் மன்னிக்கப்பட்ட பின்புதான் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. லூக்கா 7:23 வாசிக்கும்போது அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளும் பொல்லாத ஆவிகளும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக தூதருக்கு பார்வையளித்தார். பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட வியாதி, அதாவது வியாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே வேற கொடிய வியாதி மரணத்துக்கு எதுவா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குகிறார். மறித்தவனை இயேசு சுகமாக்குறார். அதை மாத்திரமல்ல, அவர் குருடருக்கும் பார்வை கொடுக்கிறார். இதுதான் இயேசுடைய வல்லமை. இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியங்கள் இயேசு வந்து செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இயேசு பார்க்கிறார். அவர் நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இந்த காலவெல்ல நீங்க யாரெல்லாம் வியாதியோட இருப்பீங்க, மற்றவர்களை கைவிட்டு இருப்பீங்க என்றால் இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அவர் மாத்திரமே உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறவர். மத்தேயு 8:16-17 சொல்லியிருக்கிறது, அஸ்தமான போது பிசாசுக்கு இருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவியை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே பிசாசு பிடித்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்களாம். ஒருத்தரையும் அவர் சும்மா அனுப்பல, அத்தனை பேரும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தையினாலே அவர்களை என்ன பண்ணிக்கிறார்? பிசாசெல்லாம் ஓட்டி சுகம் அளிக்கிறார். எல்லா பிணியாலும் சுத்தமாக்கினாருங்க. 17 சொல்றது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இதெல்லாம் முன்னவே குறிக்கப்பட்டது. இயேசுடைய வல்லமைகளும் அவருடைய நமக்கு கொடுக்கப்படுற சுகத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். பாருங்க, அவருடைய தழும்புகள் தான் இன்று வரைக்கும் உங்களையும் என்னையும் சுகமாக்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிகளோ அவர்கள் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த சுவிசேஷம் நிமித்தம் நான் பாதன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பாருங்க, சுவிசேஷ நிமித்தம் பவுல் கட்டப்பட்டிருக்கிறதை அன்புடைய சகோதரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகள், தேவ ஊழியங்கள் அநேக ஸ்தலத்துல கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆனா துன்பத்தை அனுபவிக்கு. ஏன் அவர் துன்பத்தை அனுபவிக்கிறா?
அநேகர் இந்த சீசனை ரட்சிக்கப்படும் போது தேவராஜ கஷ்டப்பட்டுகிறது ஒரு துன்பத்தை அவர் சகிக்கிறார். அவருக்கு ஒரு சந்தோஷம். விசேஷ நிமித்தம் நான் கப்பட்டிருந்தாலும் தேவ வசனம் போய்கொண்டே இருக்கிறத சொல்லி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நிச்சய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும். இரண்டாவது, தேவ பிள்ளைகள் சகிக்கிறதா இருக்க வேண்டும் தேவ வசனம். ஏனென்றால் இயேசு சகித்து தான் போகினார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகளை சகித்து போயிருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள், விசுவாச ஜீவியம் செய்வீர்கள், பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்வர்களுக்கு அந்த பலவிதமான துன்பங்களும் பலவிதமான நிந்தைகளும் வந்தாலும் அதை சகிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தை உண்மை நாம் தியானிக்க வேண்டும். என்ன வார்த்தை? என்னவென்றால், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். தேவ பிள்ளைகள் அவரோடு கூட மரித்தோமானால், அப்படி என்ற இந்த உலகத்துக்கு நாம் மறிக்க வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மறிக்கும் போது பாடுகள் நிமித்தம் வரலாம், அநேக துன்பங்கள்லாம், சில நேரத்தில் நம்ம பாவத்தோடு ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நாம் மறிக்கிறவா இருக்கும் போது இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து இயேசுவை போல நீங்களான வாழும் போது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் போது, அப்படிப்பட்ட அடக்கத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணும் போது அவரோடு கூட பிழைத்தே இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. எபிரேயர் 2:18 நம்ம வாசிக்கும் போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, நாம் தான் இன்னைக்கு சோதிக்கப்பட நினைச்சிருக்கிறோம். அதுக்கு முன்பதாக சோதிக்கப்பட்டாருங்க, பாடுபட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறாரு. ஆகவே நாம் படுகிற இந்த சோதனையில, இந்த வேதனையிலையும் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போக கூடாது. நமக்கு இவ்வளவு சோதனை வருது, இவ்வளவு போராட்டம் வருது நினைக்க கூடாது. இதெல்லாம் இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஆனாலும் நம்மளை கைவிட மாட்டார். நமக்கு உதவி செய்யவும், நம்மளை தாங்கவும், அதை நிலைநிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:17-18 வாசிக்கும் போது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம், இதுதான் ரொம்ப முக்கியம். பாடுகள் வரும்போது நாம் அவருக்குள்ளாக ஐக்கியமாய் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, அப்படின்னா உயிர்த்தல் அவரோடு கூட ஒன்னா இருக்கும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். ஆகவே இந்த காலத்துல பாடலாம் பட்டுட்டு இருக்கிறமே, சொல்லப்பட்டிருக்கோம்னு பார்த்தா அவர் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க ஈக்குவல கிடையாதுன்றார். நம்ம நினைச்சது இந்த பாடு பண்ண, ஆனால் அந்த மகிமை நினைக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற மகிமை, இயேசுவோடு கூட அந்த மகிமையை நினைக்கும் போது நம்ம படுற இந்த பாடெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆகவே வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. உலகத்துல என்ன பாடு வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச காலமா இருக்க போற வாழ்க்கை. நம்ம நிச்சயமா வாழ போறது பரலோகத்துல தேவனோடு கூட இருக்க போறோம். அவரோடு கூட அந்த மகிமைக்குள்ளாக இருக்க போறோம். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசுவாசம் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகள். ஆனாலும் மரண பரிந்த உண்மையாயிரு, அப்போது ஜீவ கருத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இதுதான் முக்கியம். தேவ பிள்ளைகள் இந்த வேளையிலே சொல்ற, மரண பரியந்தம் உண்மையா இருக்கும் போது, பாடுகளை சகிக்கும் போது நமக்காக அவர் சொல்லித்தார் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வர வியாதி எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பாடுகளோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறோமோ அவர்களுக்கு, மரண பரிந்து உண்மையா இருக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாத. காலவேளையில எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அவரால் சுகமாக்க முடியும். அவர்களுடைய தழும்புகள் இருக்கிறது. 1 Peter 2:24 அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாய் கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்க நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முடியாம கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, சுகத்தை கொடுப்பார். ஊழியத்தின் பாதிலே விசுவாச பாதிலே பசுத்த பாதிலே பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இப்படியெல்லாம் வந்தாலும் நீங்க சகித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உலகத்துல இதெல்லாம் நடக்குன்னு நான் எழுதிதான் வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே உங்களை அழைத்தவர் நான், உங்களை தெரிந்து கொண்டவர் நான் உங்களுக்கு முன்பாக சோதனையெல்லாம் தாண்டி போயிருக்கிறேன், இந்த பாடுகள்லாம் சகித்து போயிருக்கிறேன். ஆகவே இங்க உலகத்துடைய அன்பு என்ன, பாடுகள் என்ன எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருக்கு மறைவான நம்முடைய பாடல் ஒன்றுமே கிடையாது. ஆகவே நம்ம பாடுபட்டாலும் அது கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அது சும்மா விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே இல்லை. ஆகவே இந்த பாடுகள்லாம் சகிக்கும் போது நாம் கர்த்தருக்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக அவரோடு கூட இருப்போம் என்ற நிச்சயம். அது மாத்திரமல்ல, ஜீவகிரத்தை நமக்காக கர்த்தர் வைத்திருக்க என்பது நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆக அந்த ஜீவகிரத்தை பெற்றுக்குள்ளா இருக்க, நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிக்க நாம் ஆயத்தமாகும். ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, கொடுத்த இந்த வார்த்தையாக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் ஆண்டவரே இன்னும் நம்முடைய பாடுகளை சகிக்கவும், துன்பங்களை சகிக்கவும், உம்மோடு கூட இருக்கவும் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வல்லமை அதிகாரத்தையும் மற்றவர்கள் மூலமா ஜெபிக்க, அவங்களுக்கு சுகம் உண்டாக, அவங்களுக்கு சமாதானம் உண்டாக, விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் சொன்ன பிதாவே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி.